ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட் ஸ்டோரி. இது நம்மளுடைய புது சேனலுங்க. ஸோ இதுக்கு மறக்காம நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ரியோ பிளஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஆக்ரி சோக்குன்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1 and 2 தாங்க பார்க்க போறோம். உண்மையாவே இந்த வெப்சீரிஸ் வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் டீன் ஆகிறதுக்காக ஒரு டாக்டர் என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம முதல் வீடியோன்றதால ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ பார்க்கணும் ஆசையா இருந்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இதனுடைய வீடியோ கொடுக்குறேங்க. அதுல போய் பாருங்க. டெலகிராம் சேனலோட நேம் பேட் ஸ்டோரிங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல மும்பையை காட்டிட்டு அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க காட்டாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பேஷண்ட் பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஒரு வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் மும்பையிலே பெரிய ஹாஸ்பிட்டல், இங்க இருக்காரு இல்லையா, இவர் தான் டாக்டர் பிரபாகர். இவருடைய ஆசை என்ன தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுலே நம்பர் 1 ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்து பார்த்தனா அப்படியே இங்க ஒரு ஆன்டி காட்டுவாங்க இல்லையா. இந்த ஆன்டி பாக்குறதுக்கு செம ஆட்டாவே இருப்பாங்க. இவங்களோட பேரு குஷிங்க. இவங்களே ஒரு டாக்டர் தாங்க. இப்ப அந்த வாய்ஸ் ஓவர் இவங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இப்ப இந்த டாக்டர் பிரபாகர் குஷி கிட்ட என்ன கேட்பாருன்னா, ஆமா உங்களையும் என்னையும் டீன் எதுக்காக தனியா கூப்பிட்டாரு அப்படி சொல்லிட்டு இவர் கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் சுத்தமா தெரியல, வாங்க உள்ள போய் என்னன்னு பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த டீனோட ரூம்குள்ள போறாங்க. இப்ப அந்த டீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இவரை பார்த்து அந்த வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுதுன்னா, இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். இப்ப இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவரோட பொசிஷனுக்கு ஒரு ஆள் தேவை. சோ அதுக்காக தான் இப்ப அவர் யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி அவங்கள கூட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த ரூம்குள்ள பிரபாகரனும் அதுக்கப்புறம் நம்ம குஷியும் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டீன் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டீன் தேவை. சோ அதனால உங்க 2 பேரோட பேரை நான் பரிந்துரைக்கலான்னு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே இதுக்கு இந்த டாக்டரும் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், அது மட்டும் இல்லாத இந்த ஹாஸ்பிட்டல இந்த நாட்டிலே நம்பர் 1 மாத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அது நல்லாவே தெரியும், உங்க 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா இதெல்லாம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, ஸோ நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு குஷி என்ன சொல்லுவாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. வெளியில வந்து நம்ம குஷி என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நீங்க ரொம்ப கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க கனவு காண்றதை நிப்பாட்டுங்க, ஏன்னா இந்த டென் போஸ்ட் எனக்கு தான் கிடைக்கும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களை விட என்னோட ரெக்கார்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப ஹையாவும் இருக்கு அப்படி சொல்லும் போது இப்ப இதே டைமுக்கு நம்ம நர்ஸும் வந்து, டாக்டர் ஜென்ரல் வார்டுல ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு நம்ம குஷி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வரல, வேணா இவரை கூட்டு போய் இவர் தான் ரெக்கார்ட் நிறைய மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாரு அப்படி சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன் நீங்க போனீங்கன்னா உங்க ரெக்கார்ட் நல்லா மெயின்டைன் ஆகும்ல அப்படி சொல்லும் போது இல்ல அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, ஏன்னா என் வழி தனி வழி, நான் எப்படி டீன் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவ தன்னுடைய உடம்பு ஒரு மாதிரியா பார்க்கும்போது தாங்க நம்மளுக்கே லைட்டா புரியும், ஆக்சுவலி இவ என்ன பிளான் பண்ணிருப்பானா, அந்த டீன் எப்படியாச்சும் மேட்டர் போட்டு சோ அந்த போஸ்டிங் வாங்கலாம்னு நினைச்சிருப்பா போல. இப்ப இவரும் அவ என்ன சொல்றான்னு புரியாம இப்ப அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம டீன் அவர் கால்ல பேசிட்டே இருக்கும்போது இப்ப அங்க போன குஷி என்ன பண்ணுவானா டீன் கிட்ட, சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு உங்களோட போஸ்டிங் வேணும், நான் எப்படியாச்சும் டீனா ஆகணும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவன சொல்லுவானா, எஸ் அதுதான் நானும் சொல்ல வரேன், நீங்க என் பர்ஃபார்மன்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் என்னோட நேம் அதுல ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணோம்னா அப்படியே அவர் பக்கத்துல போயிட்டு தன்னுடைய முந்தானை கழட்டிட்டு அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவர் அதுல திகச்சு போயிட்டு, நீ என்ன பண்ற என்ன வீடு அப்படின்னு இவர் சொல்லுவாரா, நான் தான் சொல்றேன் இல்லையா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க யாரோட பேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் கூட சேர்ந்துட்டு அந்த டேபிள்ல செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க, அந்த அளவுக்கு ஹார்டா எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷமா அப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா பிரபாகர், அவர் கூட ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்ப இந்த டீனோட ரூம்க்கு வருவாருங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா கதவுக்கு வெளியில நின்னுட்டு அந்த கண்ணாடி வழியா உள்ள பார்த்தனா உள்ள இந்த டீன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம குஷியை அந்த டேபிள்ல படுக்க வச்சு மேட்டர் பண்றத பாத்துருவாரா, பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாருங்க. உடனே அந்த நர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அதை பாத்துருவாங்க. பார்த்துட்டு 2 பேரும், சே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போஸ்டிங் வாங்கலாம்னு நினைச்சேன்னா இவன் என்ன அசால்ட்டா அவர் கூட மேட்டர் பண்ணிட்டு வாங்கிடுவா போலயே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவரு யோசிக்கும் போது இப்ப பக்கத்துல இருந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி பொம்பளை இருக்காங்க,
அவங்க கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்மையா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாரா? ஆமாமா, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த மந்திரவாதி பொம்பளை கிட்ட போய் உட்காந்துருப்பாரா. இப்ப அந்த மந்திரவாதி பொம்பளை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுவும் சொல்லாத, நீ எதுக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும், இதுல ஒரு சீட் எடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவனே எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது கேளு, உடனே சாவ போறான்னா ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய 3 ஆசைகளை நீ நிறைவேத்து, அப்படி நிறைவேற்றிட்டேன்னு வச்சுக்கேன் உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவனும் என்ன சொல்றீங்க, அப்படி ஒருத்தன் கிடைப்பானா அப்படி சொல்லும்போது, கண்டிப்பா கிடைப்பான், உன்னோட ஆசை நிறைவேறும்னா நீ அவனை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே, கண்டுபிடிச்சு அவனோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன்னா என்னோட ஆசை நிறைவேறுமா அப்படி சொல்லி இவன் கேட்பானா. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஃபீல்டுல இருக்கேன், நான் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே பலிக்காம இருந்தது கிடையாது, கண்டிப்பா பலிக்கும், நீ போய் அதை பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன யோசிப்பாருன்னா, இந்த அல்பாயுஸ்ல சாவ போறோம்னா நாம எப்படி கண்டுபிடிக்கிறது, சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டு பார்ப்போம், கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்க வச்சு நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவன் மொபைல் எடுத்து கால் பண்ணலான்னு போகும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் ரொம்ப எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க, ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படி சொல்லும் போது இப்ப இவரும் எழுந்து போவாரா. போயிட்டு அங்க பார்த்தானா அங்க ஒருத்தன் படுத்திருப்பான். என்னாச்சு இவருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளட் கேன்சர் அப்படி சொன்ன உடனே இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, சீக்கிரமா இவனோட ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க, எல்லா டெஸ்ட் எடுத்துடுவாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு அங்கிருந்து போயிடுவாளா. போனதுக்கு அப்புறம் இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பேஷண்ட் பக்கத்துல உட்காந்துட்டு கண்டிப்பா இவன் சீக்கிரமா செத்துருவான், சீக்கிரமா இவனோட ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட ஆசை நிறைவேறிடும் அப்படி சொன்ன உடனே இப்ப கொஞ்ச நேரத்துல அவனு எழுந்துருவாங்க. எழுந்த உடனே இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீ பதட்டப்படாத, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும் அப்படி சொல்லும் போது, இல்ல டாக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் நான் சாக போறேன்னு அப்படி சொல்லும் போது, சச்சா நீ அப்படியெல்லாம் சொல்லாத, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, இல்ல டாக்டர் என்னோட ஆசை எல்லாம் சொல்ல முடியாது, அப்படியே சொன்னாலும் அது கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும், இருந்தாலும் நீங்க ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாத கடவுளுக்கு நிகரானவர், உங்ககிட்ட சொல்லலாம், அது தப்பே இல்லை அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் நீ கவலைப்படாத, எதுவா இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவர் கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப அழகான பொண்ணு, அவ கூட சேர்ந்து பண்ணணும், ஆனா அந்த பொண்ணு கூட ரொம்ப வயலண்டா பண்ணணும், அதாவது ரொம்ப ஹார்டாவும் ரொம்ப கொடூரமாவும் பண்ணணும் அப்படி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆசை என்னன்னா, இந்த ஆன்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப மெச்சூர்டான ஆன்டி, அவங்க கூட சேர்ந்து மேட்டர் பண்ணணும், அது மட்டும் இல்லாத அவங்க கூட பண்ணாதான் ரொம்ப திருப்தியாவே இருக்கும், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே இல்லையா. சோ இதுதான் என்னோட ரெண்டாவது ஆசை. அப்புறம் மூணாவது ஆசை சொல்றது கொஞ்சம் சங்கடமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். மூணாவது ஆசை வந்து கன்னி பொண்ணா எனக்கு வேணும், இது வரைக்கும் யாருமே அவளை பண்ணியிருக்கவே கூடாது, அவளுக்கு லவர் இருந்திருக்கூடாது, ஹஸ்பண்ட் இருந்திருக்கூடாது, யாருமே அவளை பண்ணியிருக்க கூடாது, அப்படி ஒரு கன்னி பொண்ணா வேணும், இப்படி இவங்க 3 பேர் கூட சேர்ந்து பண்ணதான் என்னோட கடைசி ஆசையை நிறைவேறும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட டாக்டரும், பரவாயில்லையே வித்தியாசமா இருக்கும் உன்னோட டேஸ்ட், சரி ஓகே உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நான் எப்படியாச்சும் ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் நீ ஆபரேஷன் பண்ணிக்கோ சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் சரி டாக்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரு இங்கிருந்து கிளம்பி போயிடுவாருங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. நம்ம டாக்டர் அவரோட ரூம்ல இருக்கும்போது அங்க வந்த நர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஏன் டாக்டர் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க நம்ம இந்த டேபிள் மேலே மேட்டர் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப அவரும் கண்டுக்காம இருப்பாரா. உடனே வேணா கேட்பாருனா, சரி ஓகே டாக்டர் நீங்க போயிட்டு அந்த மந்திரவாதியை பாத்தீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் பார்த்தேன், ஆனா அவங்க ஒண்ணு சொன்னாங்க, சீக்கிரமா சாக போறவன ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவனோட 3 ஆசையை நிறைவேற்றினா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க, சீக்கிரமா சாக போறவன நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு நேரம் அந்த பேஷண்ட் நீங்க அவன்கிட்ட 3 ஆசை கேட்டீங்கன்னா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படி சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் அவன்கிட்ட என்னென்ன பேசிட்டு இருந்தேன்னு அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டர், வேணா உங்களுக்காக நான் ஒண்ணு பண்றேன், அவனுடைய 2 ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்காக நீ அதை பண்றியா அப்படின்னு இவர் கேட்பாரா. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, நீ மட்டும் அதை பண்ணிட்டேன்னா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாதெல்லாம் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அந்த பேஷண்ட்டை தாங்க காட்டுறாங்க. இப்ப அவங்க கிட்ட போயிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமா மாத்திரை சாப்பிட்டுட்டு உனக்கு இன்ஜெக்ஷன் வேற போடணும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க மாத்திரையும் தண்ணி கொடுக்கும்போது டப்புனு தண்ணி தெரியாம மேல ஊத்திக்குமா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணி தொடச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து தடவிட்டே இருக்கும்போது தப்புன்னு அவன் தம்பியை பிடிச்ச உடனே, என்ன உன்னோட ஊசி இவ்வளவு பெருசா இருக்கு, நான் நிறைய ஊசி பார்த்திருக்கேன், ஆனா உன் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாரியா மூடி ஏத்துற மாதிரி இவங்க பேசுவாங்களா. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கும் உங்களை மாதிரி ஒரு ஆன்டி நான் பார்த்ததே கிடையாது, நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கீங்க, அதுவும் உங்களை காட்டு பூனை மாதிரி வேஷம் போட்டு பண்ணனா வேற லெவல்ல இருக்கும் அப்படி சொன்ன உடனே, அவ்வளவுதானே உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு
அப்படின்னு இந்த நர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா இவங்க பார்த்தனா ஒரு பூனை கெட்டப்ல வருவாங்க. அதுவும் முகத்தெல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவங்க போட்டுக்கிற காஸ்டியூம்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார்ட்ல வச்சு அவனை வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆசையை சும்மா வேற லெவல்ல இவங்க நிறைவேற்றுவாங்க. இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசை இருந்தீங்கன்னா இதனோட வீடியோ வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பேட் ஸ்டோரி அப்படி இல்லைன்னா பேட் ஸ்டோரின்னு டைப் பண்ணீங்கன்னா டெலகிராம்ல நம்ம சேனல்ல வருங்க. கண்டிப்பா அதுல வீடியோ இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு புது சேனல்ன்றதால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே காய்ஸ், தொடர்ந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.